வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் வருகின்ற செப்டம்பர் 13ஆம் தேதி திருச்சியிலிருந்து மக்கள் சந்திப்பு பிரச்சார சுற்றுப்பயணத்தை தொடங்க உள்ளார். அதிலும் குறிப்பாக 13ஆம் தேதி அன்று திருச்சியில் தொடங்கக்கூடிய இந்த பிரச்சார பயணமானது அரியலூர், குன்னம் மற்றும் பெரம்பலூர் பகுதியில் அன்றைய தினம் முழுவதுமாக மக்களை சந்தித்து பேச உள்ளார். முதற்கட்டமாக திருச்சியில் அவர் பிரச்சார பயணத்தை மேற்கொள்வதற்காக கடந்த சனிக்கிழமை அன்று கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திருச்சி மாநகர காவல் ஆணையரிடம் அது தொடர்பாக அனுமதி கடிதத்தை வழங்கியுள்ளார். அதற்கு காவல்துறையினர் பல்வேறு நிபந்தனைகள் தெரிவித்துள்ளனர். மேலும் குறிப்பாக அவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் அனுமதி வழங்க முடியாது. மேலும் திருச்சி மாநகர் பகுதிகளில் 42 இடங்களில் பார்த்தோமேனால் இந்த அரசியல் கட்சியினுடைய பொதுக்கூட்டங்கள், பேரணிகள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் போன்றவை நடத்துவதற்கு இடங்கள் இருக்கின்றது. அந்த இடத்தில் ஏதாவது ஒரு இடத்தை தேர்வு செய்து கொடுக்குமாறு தெரிவித்தனர். இதனை அடுத்து இந்த திருச்சி மாநகர் பகுதிகளில் விஜய் பயணம் மேற்கொள்ளக்கூடிய அந்த வழித்தடங்களை பொதுச் செயலாளர் பார்வையிட்ட பின் காவல்துறையினருடன் இடத்தை மாற்றி தற்போது அவர் இந்த மரக்கடை பகுதியில் பேசுவதற்காக அந்த மனுவை வழங்கியிருந்தனர். ஏற்கனவே சத்திரம் பேருந்து நிலையத்தில் பேசுவதற்காக கொடுத்த நிலையில் அதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் மரக்கடை எம்ஜிஆர் சிலை முன்பாக தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பேசுவதற்காக மனு வழங்கியுள்ளனர். மேலும் அதற்கு அனுமதி அளித்தாலும் அதற்கு காவல்துறையினர் பல்வேறு நிபந்தனைகள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக விஜய் அவர்கள் டிவிஎஸ் டோல்கேட் பகுதியில் இருந்து வாகனத்தில் வர இருக்கிறார். டிவிஎஸ் டோல்கேட் தலைமை தபால் நிலையம் பாலக்கரை வழியாக இந்த மரக்கடை எம்ஜிஆர் சிலைக்கு வர உள்ள நிலையில் அவர் வாகனத்தில் மேலே நின்று வரக்கூடாது. வாகனத்தில் உள்ளே நின்று இருந்தவாறே தான் பொதுமக்களை சந்திக்க வேண்டும். மேலும் அவர் பேசுவதற்காக இருக்கக்கூடிய அந்த மரக்கடை எம்ஜிஆர் சிலை அங்கே வந்த பிறகுதான் அவர் வாகனத்தில் நின்று பேச வேண்டும் என காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அவர் வரும்பொழுது அவரை பின்தொடர்ந்து அதிக வாகனங்கள் வரக்கூடாது. மேலும் இருசக்கர வாகனங்களில் அவர் பேரணியாக முன்பும் பின்புமாக வரக்கூடாது. மேலும் அதிக அளவில் பொதுமக்கள், அதாவது தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதியானது இந்த காந்தி மார்க்கெட் பகுதி. இது மிகவும் வணிகர்கள், காந்தி மார்க்கெட் காய்கறி வணிகம் சார்ந்த மக்கள் நிறைந்து காணக்கூடிய பகுதி. மேலும் இது ஒரு பிரதானமான முக்கிய சாலை. இந்த இடத்தில் ஒரு போக்குவரத்து இடையூறோ பொதுமக்களுக்கு எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாத வண்ணம், சட்ட ஒழுங்குக்கு எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாத வண்ணம் இந்த பிரச்சார பயணமானது இருக்க வேண்டும் என பல்வேறு நிபந்தனைகளை தாவேகா நிர்வாகிகளிடம் காவல்துறை தெரிவித்துள்ளது. அது தொடர்பாக தற்போது பரிசீலனை மேற்கொண்டு இன்று காலை 11 மணிக்கு பின்பாக மீண்டும் காவல்துறையை சந்தித்து இது தொடர்பாக முழுவதுமாக விளக்கமானது அளிக்க உள்ளனர். அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் முழுமையான ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்ளப்பட்டு இந்த தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருடைய இந்த பிரச்சார பயணமானது திருச்சியிலிருந்து தொடங்கப்பட உள்ளது. அன்றைய தினம் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு பகுதியிலிருந்து தாவேகா தொண்டர்கள் அதிக அளவு இந்த பகுதியில் திரள இருப்பதன் காரணமாக அந்த காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் இந்த போக்குவரத்து மாற்றம் செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் காவல்துறையில் சார்பிலும் தற்போது ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் தனது முதல் பயணத்தை திருச்சியில் இருந்து தொடங்கி அன்றைய தினம் திருச்சியிலிருந்து இந்த மரக்கடை பகுதியிலிருந்து பேசி முடித்த பிறகு திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்தி அங்கிருந்து அரியலூர் செல்லவும் காவல்துறை தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அவர் நகர் பகுதிகளுக்குள் செல்லக்கூடாது, தேசிய நெடுஞ்சாலையை பயன்படுத்தியே அரியலூர் செல்ல வேண்டும் என காவல்துறை தெளிவாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இது போன்று பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருடைய விஜயுடைய சுற்றுப்பயணமானது திருச்சியில் தொடங்க உள்ளது. ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.